ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தாம்பரம் பல்லாவரம் இந்த சைட்லேருந்து ஜிஎஸ்டி ரோட்டில் இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி விமான நிலையத்தில் என்ட்ரி ஆகுறது, எந்த வழியில் போகிறது அப்படிங்கிறத நான் 1 by 1 உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சைட்லேருந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் திருச்சி, மதுரை, மேக்சிமம் தமிழ்நாட்டோட என்ட்ரின்னு கூட சொல்லலாம் இந்த பக்கம். ஏன்னா பொதுவான மக்கள், தமிழ்நாட்டை சுற்றி உள்ள மக்கள், திருச்சி, மதுரை இந்த மாதிரி ஏரியாக்களில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் வருவாங்க. அப்படி வந்தீங்கன்னா இந்த திரிசூலம் பிரிட்ஜு, மீனம்பாக்கம் பிரிட்ஜு ஏறாமல் கீழே ரைட்டில் சர்வீஸ் ரோட்டில் வரணும். வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த தாஜ் கேட்ரிங் வரும். அதை தாண்டி அப்படியே நீங்கள் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா விமானத்துக்கு வந்து எரிபொருள் நிரப்புகிற பின்வழி உங்களுக்கு அது வழியாக போய் தான் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அந்த ரூட் எடுக்க வேணாம். அதுக்கு அடுத்து ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நேராக விமான நிலையத்துக்கு போகிற மாதிரியே வந்துடும். இங்கே தான் கேட்டு, இங்கே தான் என்ட்ரி போடுவாங்க. டோக்கன் முடித்த கையோட கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அரைவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெளியிலேருந்து வரவங்களுக்கு போய் பிக்கப் பண்ணுறது. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே டிபார்ச்சர்னு சொல்லுவாங்க. மேலே போயிட்டு நம்ம வந்து பயணிகளை விடுற இடம். கீழே வந்து அரைவல். இதில் நேராக போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெர்மினல் 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். டெர்மினல் 4ங்கிறது வந்து முதல்ல வந்து இன்டர்நேஷ்னலாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டெர்மினல் 2ன்னு ஒன்று புதுசாக இது பண்ணனால இதை வந்து டொமஸ்டிக்கு லோக்கல் சேவையாக மாற்றிட்டாங்க. இந்தியாவுக்குள்ளே மக்கள் வர போகிற பயணிகளுக்கு டிபார்ச்சர் போகிற இது சேவையாக மாற்றிட்டாங்க. இதே பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் வந்து அந்த ஹேரோ ஹப் வெஸ்ட்டுன்னு சொல்லி புதுசாக ஒரு பார்க்கிங் கட்டியிருக்காங்க. அந்த பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் ஒரு நாள் 2 நாள் யாராவது வந்து வண்டி விட்டுட்டு ஒரு வேலையாக போய்ட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருந்தால் ரொம்ப சேஃப்டியாக உங்களுக்கு அந்த பார்க்கிங் அமைச்சிருக்காங்க. அது வந்து முன்னாடி ஓப்பனில் இருக்கும். அது மாதிரி ஓப்பனில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மழை, காற்று, புயல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நனையும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காண்டி ஒரு புதுசாக நல்ல பார்க்கிங் கட்டியிருக்காங்க. இந்த விமானிகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பார்க்கிங்கை விட்டுட்டு இங்கே இது வழியாக வந்து இப்படியே வந்து நம்ம ஏறிக்கலாம். இப்போது T2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த விமான நிலையம் தான். இதில் வந்து இன்டர்நேஷ்னலாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. எல்லா நாடுகளுக்குமே வந்து இங்கேருந்து தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மெட்ரோ. இப்போது சென்னை நகர்லேருந்து, சிட்டிலேருந்து வரவங்களுக்கு அந்த மெட்ரோ வழியாக வந்து நேராக இது உள்ளே இன்டர் கனெக்ட் இருக்குது. அது வழியாக வந்து அப்படியே வந்து ஏறிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இந்த ஈஸ்ட் ஹேரோ ஹப்புங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பார்க்கிங் தான். ப்ரைவேட் ட்ராவல் ஆப்ரேட்டருக்கு வந்து அந்த ஈஸ்ட் ஹப்பு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அது உள்ள ஒரு மால் இருக்குது. அதில் பிவிஆர் சினிமாஸ் இருக்குது. அந்த மாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 hours ஃபுட் கோர்ட் இருக்குது. அப்புறம் தியேட்டர்ஸ் இருக்குது. மற்ற ஷாப்பிங் ஷாப்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ பயணிகள் வந்து சில டைமு ஃப்ளைட்டு டிலே இல்லை கொஞ்சம் முன்னாடி வந்து யாரையாவது பார்க்கணும், முக்கியமானவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாமதம் ஆகுது ஃப்ளைட்டு அப்படிங்கும்போது அவங்க வந்து அங்கே போய் கொஞ்சம் பொழுதுபோக்கி டைம் இது பண்ணிவிட்டு ஏதோ சாப்பிட்டு சொந்தக்காரவங்கள தெரிஞ்சவங்கள மீட் பண்ணலாம். இது வந்து டெர்மினல் 1. இந்த டெர்மினல் 1ங்கிறது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து டொமஸ்டிக், உள்நாட்டு சேவை.
டொமஸ்டிக் டிபார்ச்சர். இங்கேருந்து வந்து மக்கள் ஏறி டெல்லி, பாம்பே இந்த மாதிரி உள்நாட்டு சேவைகளுக்கு போகிறதுக்காக அமைச்சிருக்காங்க. ஸோ 1 4 வந்து உங்களுக்கு உள்நாட்டு சேவையாகவும் 2 வந்து இன்டர்நேஷ்னலாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மக்களை நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரொம்ப நிறுத்தக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே நிறுத்தினா வந்து லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிவிட்டு மினிமம் 500 ரூபா சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து விட்டோமா உடனே போன மாதிரி இருக்கணும். இங்கேருந்து வந்து நம்ம அப்படியே வெளியில் வர மாதிரி வந்துடும். வெளியில் வர மாதிரி வந்தோடனே திரும்ப வந்து டோக்கன் வரும். சப்போஸ் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இங்கே பயன்படுத்தியிருந்தோம், இல்லை வேறு யாராவது கஸ்டமரை கூப்பிட்டுட்டு வந்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பொதுவாக இப்போ வந்து மேலேருந்து கஸ்டமரை கூப்பிட்டுட்டு வரக்கூடாது, அப்படி வந்தால் வந்து 500 ரூபா ஃபைன் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி 50 ரூபா மினிமம் சார்ஜ் மட்டும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் யாராவது போனால் 10 நிமிஷத்தில் ரிட்டர்ன் வந்துடுங்க. ரிட்டர்ன் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10 நிமிஷத்தில் ரிட்டர்ன் வந்தாச்சு. அதனால் நேராக வந்தாச்சு. இங்கே ஒரு டோல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ஏர்வாப்பு போகிறவங்களும் அந்த பக்கமாக வரவங்களுக்கு வந்து இப்படியே முன்னாடியே ஈஸியாக வெளியில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வழியாக வரவங்க வந்துடுவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ஆட்டோ வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளார அலௌடு இல்லை. அதனால வந்து ஆட்டோ வந்து வெளியில் நிற்பாங்க. சில பேர் ஒரு சிங்கிள் லக்கேஜ் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வண்டி புக் பண்ணணும்னு சொல்லி சிம்பிளாக பக்கத்துலேயே போவாங்க ஒரு 2-3 கிலோமீட்டரில். அந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஆட்டோவை வந்து பயன்படுத்திக்குவாங்க. சின்ன கைப்பையோ ஒரு சின்ன ட்ராலியோ வச்சுக்கிட்டு நடந்து வந்து ரோட்டில் வந்து ஏறி போயிடுவாங்க. அதுக்காக வந்து அவங்க இது பண்ணிக்குவாங்க. இந்த ஊதா கலரில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மெட்ரோ சேவை. மெட்ரோ வழியாக சிட்டி உள்ளேருந்து வந்து இங்கே வந்து பயணிக்கலாம். இப்போ சிட்டிலேருந்து வந்து உங்களுக்கு மெட்ரோ வந்து இங்கே ஏர்போர்ட் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பயணிகள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோலேருந்து வரவங்களை பிக்கப் பண்ணி மற்ற நகரங்களுக்கு, தாம்பரம் போன்ற நகரங்களுக்கு கூட்டு போகிறதுக்காக மினி பஸ் எல்லாம் இருக்கும். இந்த பார்த்திங்களா பேட்ரி கார்லாம் இருக்குது. பேட்ரி கார்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஏதாவது முடியாதவங்க, நடக்க முடியாதவங்களுக்கு வந்து பேட்டரி வசதி பயன்படுத்தி அவங்க வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இது ஹேரோ ஹப் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு அங்கே வந்து எப்படி இருக்க பார்க்கிங்கு, அது இல்லாமல் உள்ளே உள்ள ஃபெசிலிட்டியெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறோம். இதுதான் வந்து உங்களுக்கு டோல் என்ட்ரி. இது உள்ளே போனோம்னா அவங்க டோல் இது பண்ணுவாங்க. இதில் எல்லா வகையான வண்டிகளும் 2 வீலர்லேருந்து கார்லேருந்து டாக்ஸிஸு, ஓலா, ஊபரு, ப்ரைவேட்டு, ப்ரீபெய்ட் டாக்ஸி எல்லாமே வந்து இங்கே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வீலர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக 2 வீலர்ஸ். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓலா, ஊபர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ரீபெய்ட் டாக்ஸிஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து தான் பிக்கப் பண்ணுவாங்க. இப்போ வந்து மாதிரி பக்கத்துலேயே பார்க்கிங்லாம் இல்லை. அதனால் இங்கே வந்து தான் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க லிஃப்ட்டில் வந்து இங்கே ஃபோன் பண்ணுவோன்னா அந்த பிளேஸில் போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணிக்குவாங்க. இப்போ லிஃப்ட்டு பக்கத்தில் போயிட்டு. ஸோ செகண்ட் ஃப்ளோர் வந்து ஓலா, ஊபர் பிக்கப் பிளேஸாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது மூணாவது பார்த்திங்கன்னா, மூணாவது வந்து இந்த ப்ரீபெய்ட் டாக்ஸின்னு சொல்லுவாங்கள்ல, கருப்பு கலரில் மஞ்சள் கலர், இது ஏர்போர்ட் டாக்ஸின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்ஸிங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து பர்மனெண்ட்டாக இங்கே போட்டுக்கிட்டு இங்கேருந்து சவாரி வரதை அவங்க வந்து போய் பிக்கப் பண்ணிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒதுக்கப்பட்டிருக்கு. நாலாவதாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கார் வச்சுருக்கிறவங்க, ப்ரைவேட் காரு, ஓன் கார்ஸு, அது இல்லாமல் ட்ராவல்ஸ்லேயே வந்து ப்ரைவேட் ட்ராவல்ஸு இந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்குவாங்க.
5வது வந்து உங்களுக்கு டெரஸ், ஓப்பன் டெரஸ்லேயும் பார்க்கிங் இருக்குது, அங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெட் கலரில் போட்டிருக்கதெல்லாம் வந்து எங்கேஜ்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஃபுல்லாக காருங்க நிற்கிது பாருங்கள். ஃபுல்லாக மாலில் இருக்கிற மாதிரி பார்க்கிங்கை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கலாம். இது உள்ளே போனோம்னா எங்கே வந்து பச்சை கலரில் லைட் எரியுதுங்களோ அந்த இது வந்து பொதுவாக வேக்கன்சின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து வேறு ஒரு இடத்த நீங்கள் பார்க்கணும், வேறு தளத்தை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இன்னொரு டாப் ஃப்ளோர் இருக்குது, அதில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ளைட்டு வர டைம்லலாம் இப்போல்லாம் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வெளியூர் போகிறவங்க, இன்னும் இப்போ இந்த புயல் சீசன்னால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வண்டியை விட்டு சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லி இங்கே விட்டுட்டு, அதனால் இன்றைக்கி ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. நார்மலாகவே கொஞ்சம் இதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே தான் பயணிகள்லாம் வந்து ஏறுறாங்க. வண்டியெல்லாம் பாருங்கள், ப்ரைவேட் வண்டி, ட்ராவல்ஸ் வண்டிங்க, இவங்கெல்லாம் வந்து இங்கே தான் வந்து ஏறுவாங்க. அவங்களுக்கு தான் 4வது. இப்போ சப்போஸ் நீங்கள் யாரையாவது ரிசீவ் பண்ண வரீங்க அப்படின்னா இங்கே கொண்டு வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அவங்கள இந்த பிளாட்ஃபார்ம், இந்த 4th ஃப்ளோர் லிஃப்ட்டில் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவங்கள ரிசீவ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து இங்கே ரொம்ப ஃபுல்லாகவே இருக்குது. பார்ப்போம் ஏதாவது ஒரு இடம் கிடைக்குதான்ட்டு. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் பாத்ரூம் எல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக இன்னும் நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்கன்னா. இங்கே மேக்ஸிமம் ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு இடம் கிடைக்குதான்னு பார்ப்போம். அதில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்கேருந்து என்ன ஏதுன்னு பார்ப்போம். நான் இடம் இல்லைண்ணா, பார்க்கிங் இல்லை. அது பிளாக் பண்ணி வச்சுருங்க. இந்த கம்பெனி பார்க்கிங் இங்கே போட்டிங்கன்னா கேமரா 5000 ரூபா ஃபைன் போட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எத்தாப்பில் ஒருத்தர் வந்துட்டார். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க பார்க்கிங் பிடிச்சிக்குவாங்க. ஃபுல்லாகிடுச்சுன்னா அவங்க வண்டி நிறுத்த முடியாதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்குதான்னு பார்ப்போம். சுற்றி வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்கேயுமே இடம் இல்லை. சரி, ஏதாவது ஒரு இடமா பார்த்து பார்க் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த 4வது ஃப்ளோர்லேயுமே இடம் இல்லை நமக்கு. அதனால் நம்ம இப்போ 5வது ஃப்ளோருக்கு போகிறோம். ஃப்ளோரில் பாருங்கள், ரொம்ப நீட்டாக ரொம்ப உயரத்தில் இருக்கும். இதுலேருந்து நிறையா வியூ பார்க்கலான்னு தான் தோணுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பார்க்கிங் இல்லாதவங்களாம் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இது இல்லாமல் இன்னொன்று ஒரு டாப் ஃப்ளோரும் இருக்குது. அந்த டாப் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நிறைய பார்க்கிங் வசதி இருக்குது. நல்லா பெரிய விலை உயர்ந்த காரு, நார்மலான காரு, ரொம்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு வந்து காரு விட முடியாது அப்படின்னு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து அழகாக விட்டுட்டு சேஃப்டியாக பயணிக்கலாம். காரை பற்றின ஒரு கவலையும் வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்குது.
இங்கேயும் உங்களுக்கு பார்க்கிங் இருக்க மாதிரி தெரியல. பார்க்கலாம் எங்கேயாவது இடம் இருக்கான்னு, இல்லைன்னா மேலே போக முடியுமான்னு பார்க்கலாம். மேலே போனால் ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமான்னு பார்க்கலாம். இந்த வண்டி எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் காட்டும், க்ரீன் கலரில் காட்டும். வண்டி இருந்துச்சுன்னா ரெட் கலரில் காட்டும். இப்போ வந்து நம்ம இதோட டாப் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி இருக்குது. ஒருத்தர் வந்து குறுக்க நிற்கிறாரு. இப்போ வந்து 4லேருந்து 5 வந்து 6வது டாப் ஃப்ளோருக்கு நம்ம மேலே போயிட்டுருக்கோம். நிறைய பேர் கேட்பீங்க இது நம்ம சென்னையா அப்படின்னு. அந்தளவுக்கு இப்போ பார்க்கிங் வசதியெல்லாம் பண்ணி ரொம்ப நீட்டாக சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் டாப் ஃப்ளோர். இதில் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது. காரணம் என்னென்னா, வெயில் மழை எல்லாத்துலேயும் ஓப்பனில் நிற்கணுங்கிறனால மக்கள் யாரும் இதுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் நேரம் தான் இருந்துட்டு போகிறோம். அதனால் நம்ம இங்கே விட்டுக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பார்க்கலாம். போயிட்டு இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு ஏறுறது இறங்குறத சரியாக பார்க்க முடியாது. அதனால் உங்களுக்கு நான் கீழே போய் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ளைட்டு ஏறுறது இறங்குறது அதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ நம்ம அதை போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, இப்படிதான் போகணும். இங்கே லிஃப்ட் வசதி இருக்கும். அதை எடுத்து நம்ம கீழே போகலாம். பார்க்கிங் காரு நிறுத்துகிற இடம் இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே பார்க்கிங் தான். வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க நடந்து போகிறதுக்கு. இது லிஃப்ட்டு. வாங்க நம்ம நடந்து போகலாம். இப்படியே போனோம்னா நம்ம 5வது ஃப்ளோர் போயிடலாம். இங்கே போய் நம்ம ஃப்ளைட்டு இறங்குறது ஏறுறது அந்த ரன்வேவை பார்த்து ரசிக்கலாம். இங்கே பார்க்குறீங்களா, டிபார்ச்சர் மேலே காருங்களாம் வருது பாருங்கள். இந்த பாருங்கள், ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது, இண்டிகோ ஃப்ளைட்டு பாருங்க. ரன்வேல இவ்வளோ தூரம் ஓடி அதுக்கான ஸ்பீடு கிடைச்ச உடனே தான் டேக் ஆஃப் ஆக முடியும். ஸோ இப்படியே வாகனங்கள் வந்து இந்த பாருங்க, T2 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதுக்கு அந்த பக்கம் உள்ளது T1, அது வந்து டொமஸ்டிக்கு. பார்க்கிங்கில் நல்லா தெரியுது. அந்த ப்ளூ கலர் பில்டிங் பார்த்திங்கன்னா மெட்ரோ. எல்லாத்துக்குமே இன்டர் கனெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வச்சு அப்படியே நீங்கள் உள் வழியாகவே நேராக இதுக்கு போயிடும். இண்டிகோ போய் திரும்பி வந்திருக்கு. இறங்கி ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். அது இறங்கி இங்கே வருது உள்ளே. கீழே பார்த்தீங்கன்னா வண்டிங்கெல்லாம் போகுதுல்ல, அது வந்து அரைவலுக்கு. அது ஓன் போர்டு வெஹிக்கிள்ஸு. அங்கே போய் ரொம்ப நேரம் நிறுத்தக்கூடாது. 5 நிமிஷத்தில் கஸ்டமர் வந்தோடனே போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். அதுக்காக கீழே கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து லோட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. மேலே போகிறது எல்லாமே டிபார்ச்சரு, கீழே போகிற வண்டியெல்லாம் அரைவல்ஸ்.
சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கார்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரன்வே எல்லாமே பார்த்தாச்சு. பார்த்துட்டு நம்ம இப்போ திரும்ப கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்குறதும் எப்படிங்கிறதும் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. இது மேலே வந்து ஏன் உயர்த்தி கட்டியிருக்காங்கன்னா, யாராவது குழந்தைகளோ இல்லை ஏதாவது தவறு விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் உயர்த்தி அதோட எதுவும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உயர்த்தி கட்டியிருக்காங்க. இந்த சைடு பாருங்கள், மழை எவ்வளோ நேச்சுரலாக இயற்கையாக இருக்குன்ட்டு. நமக்கே தெரியல, கீழேனா வந்திருக்கோம், மேலே அவ்வளோ வந்ததில்லை. இந்த சைடு தான் போகணும் உங்களுக்கு, வே எக்ஸிட்டு. ஆனால் வந்து எல்லா இடத்துலையுமே நீட்டாக ரெஸ்ட் ரூம்ஸு, பாத்ரூமு எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா, மக்கள் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறதுனால உடனே அசுத்தமாகிடுது. அதை அடிக்கடி க்ளீன் பண்ணால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 6th ஃப்ளோர்லேருந்து 5th ஃப்ளோர் இறங்கிட்டு இருக்கோம். இது அப்படியே ஏறின மாதிரியே இறங்குறது தான். இந்த பாருங்கள், ஃபுல்லாக வண்டி ஃபுல் பார்க்கிங் இருக்குது. இன்றைக்கி நிறைய ஃப்ளைட்டு 2-3 நாள் மழை பிரச்சனைனால இறங்குறது ஏறுறது எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி நிறைய ஃப்ளைட்டு ஏறுது இறங்குது இவ்வளோ இருக்குது. அதனால் பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது. நம்ம 4th பார்த்தோம், 5th பார்த்தோம், எங்கேயுமே நமக்கு பார்க்கிங் கிடைக்கல. இப்போ தான் வந்து 6th வந்திருக்கோம். சாரி, 4th முடித்து கீழே இறங்குறோம். அந்த பாருங்கள், ஏற்ற மாதிரி மெட்ரோ தெரியுது பாருங்கள். மெட்ரோ ட்ரெயின் கூட நிற்கிது. மக்கள் அப்படியே உள்ளே இன்டர் கனெக்டாக போய் மெட்ரோவில் ஏறி சிட்டிக்கு போயிடலாம். நிறைய பேர் வழி அனுப்ப வருவாங்க, சில பேர் வந்து லக்கேஜ் இல்லாமல் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து மெட்ரோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சல்லுன்னு வந்துடலாம், டிராஃபிக் இல்லாமல் ஏசியில். வந்த உடனே பார்த்திங்கன்னா நீட்டாக உள்ளே வந்துடலாம். அது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி. அந்த ப்ளூ கலர் பில்டிங் இதுலேருந்து அப்படியே வெளியில் போக போக பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டோல் பே பண்ணுறவங்க பே பண்ணலாம், இல்லைன்னா அந்த ஃபாஸ்டாக் மூலியமாக எடுத்துக்குவாங்க. அதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மினிமம் 10 நிமிஷத்துக்கு மேலே 1/2 ஹவருக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே 1 ஹவர் கூட அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 1st ஃப்ளோர் வந்திருக்கோம். 2 வீலர் பார்க்கிங். இந்த பாருங்கள், ஃபுல்லாக 2 வீலர் பார்க்கிங்ஸாக நிற்கிது. 2 வீலர் எடுத்துகிட்டு வந்தாலும் கவலை இல்லை, உங்கள் வண்டியில் மழையில் நனைஞ்சிடும். சேஃபாக இருக்காதுன்னு நினச்சா நீங்கள் போட்டுட்டு உங்கள் சொந்தக்காரோ இல்லை யாராவது வேண்டியவங்கள பார்க்குறதோ வழி அனுப்புகிறதோ நீங்கள் பண்ணலாம். பாருங்க, இப்போதான் வெளியில் போகிறோம். பாருங்கள், டோலில் இருக்கோம். ஆல்ரெடி ஜிபே இது ஃபாஸ்டாக் போட்டிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக போனால் அதிலே எடுத்துரும். ஓகே, ஏதோ சொன்னாங்க காதில் உள்ள எவ்வளோ 40 ரூபா சார்ஜ் பண்ணாங்களா இல்லை 100 ரூபா சார்ஜ் பண்ணாங்களாங்கிறது தெரில. பரவாயில்ல, வியூவர்ஸ்க்காக எதை வேணாலும் செய்யலாம். இதே நீங்கள் வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மெட்ரோவுக்கு கீழே வந்து ரைட்டில் திரும்புகிற மாதிரி வழி வரும். அந்த டோல் பார்த்தீங்கன்னா மேலே ட்ராப் பண்ணிட்டு வராங்கள்ல, அவங்களுக்கு வந்து அந்த டோல் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம்.
நேராக போய் லெஃப்ட் எடுத்து நேராக போயிட்டோன்னா சிட்டி உள்ளார மவுண்ட் ரோடு, கிண்டி, வடபழனி அந்த மாதிரி போயிடலாம். அதே அங்கே பக்கத்துலேயே ஒரு யூடர்ன் பண்ணோம்னா தாம்பரம், குரம்பேட்டை இந்த ஏரியாவுக்கு போயிடலாம். ஸோ ஓகே, இதுதான் ஏர்போர்ட்டு பற்றின காணொளி. உங்களோட கருத்து தெரிவிக்கலாம். நல்லா இருந்துச்சு, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது விட்டுட்டீங்க அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாய்.